ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன் ஒரு அமெரிக்கன் சாங் ரைட்டர் அண்ட் சிங்கர் 70s அண்ட் 80s ரூல் பண்ண ஒரு பாப் கல்ச்சர் ஐக்கானாக இருந்திருக்காப்புல. ஈவன் ஆஃப்டர் 6 decades இன்னும் சாங் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. இவரோட லைஃப்பில் ரொம்ப பர்சனலான ஒரு ஆல்பம் நெப்ராஸ்கா. அந்த ஆல்பம் கிரியேட் பண்ண அவர் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணாரு, அந்த ஆல்பம் எப்படி கிரியேட் ஆச்சுங்க ஆல்பத்தோட பயோபிக் தான் இது. 2023 வாரன் ஜேன்ஸ் எழுதின டெலிவர் மீ ஃப்ரம் நோவேர் த மேக்கிங் ஆஃப் ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன்ஸ் நெப்ராஸ்காங்கிற புக்கை வச்சு ஸ்காட் கூப்பர் ஸ்க்ரீன் பிளே எழுதி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பொதுவாக ஆர்டிஸ்டோட பயோபிக் தான் எடுப்பாங்க, பட் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ண ஆர்ட்டோட பயோபிக் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அட்டெம்ப்ட் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. மேபி ஆல்ரெடி வந்திருக்கலாம், பட் எனக்கு செம யூனிக்காக இருந்துச்சு. பயோபிக் படத்துக்கான எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் டெம்ப்ளேட்ஸும் இதில் இருக்காது. ஸோ இதில் அவரோட பர்சனல் ட்ராமாஸ், சைல்டுஹுட்டில் நடந்த ப்ராப்ளம்ஸ் வச்சு தான் அந்த ஆல்பம் கிரியேட் பண்ணியிருப்பாரு. சிம்பிளாக அவரோட வல்னரபிலிட்டி பற்றி ஓப்பனாக பேசுறது, அவரோட ஃபியர்ஸை பேசுகிற மாதிரி தான் அந்த ஆல்பம் கிரியேட் பண்ணாரு. ஸோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் தட் ஆல்பம், அதை எப்படி மிக்ஸ் பண்ணாங்க, அதை எப்படி ரிலீஸ் பண்ணாங்க, அது எப்படி ரிலீஸ் ஆச்சுங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி தான் இது. ஸோ கேட்கும்போது இதை வச்சு ஒரு எப்படி ஸ்க்ரீன் பிளே எழுத முடியும்னு தோணலாம், பட் பயங்கரமாக எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஜெரமி ஆலன் ஒயிட்காக தான் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சேன், பட் இவ்வளோ பயங்கரமாக எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கல. ஓவராக பில்டப் பண்ணுற மாதிரி கூட தெரியலாம். ரொம்ப மெதுவாக தான் போகும், ட்ராமா வரும், சாங் எழுதுவார், வெளியில் யாரையாச்சும் மீட் பண்ணுவார், சாங் ரெக்கார்டிங் பண்ணுவார், இவ்வளோதான் மொத்த கதையில் ரிப்பீட்டடாக நடக்கும். எவ்ரி சீன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஆர்டிஸ்டோட லைஃப்பை லைவாக பார்க்க ஒரு ஃபீலிங் இந்த படம் கொடுத்துச்சு. இது பார்க்க ஒரு ரொமான்டிக் ட்ராக் ஒன்று வரும், அதுவுமே செம்ம ரியலிஸ்டிக்காக காட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஜான் ப்ரூஸோட மேனேஜர் மாதிரி ஒருத்தர் வருவாப்பில், அவரோட கேரக்டரைசேஷனே பயங்கரமாக இருக்கும். ஜெரமி ஸ்ட்ராங் அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் கேரக்டர்னே சொல்லலாம். ஸ்டீஃபன் கிரஹாம் ஒரு அப்யூசிவ் ஃபாதராக பண்ணியிருந்தாரு. இனிஷியலாக பெருசாக ஒன்றும் தெரியாது, அவர் வழக்கமான அப்யூசிவ் ஃபாதர் அப்படி தான் இருக்கும், பட் ப்ரெசென்ட்டில் வயசான அப்பாவாக பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. பாஸ்டில் ஒரு அப்யூசிவ் ஃபாதராக, ப்ரெசென்ட்டில் ஒரு கில்ட்டோட இருக்க அப்பாவாக, அவர் கண்ணு, அவர் பையன்கிட்ட பேசுகிற டோன் எல்லாத்துலேயுமே ஒரு பெயினை ஃபீல் பண்ண முடிஞ்சது. இத்தனைக்கும் அவருக்கு ஸ்க்ரீன் டைம் ரொம்பவுமே கம்மி தான், பட் அந்த ஆக்டர் அதை சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஐ ஜஸ்ட் லவ்ட் ஸ்டீஃபன் கிரஹாம். ஜெரமி ஆலன் ஒயிட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கர யூனிக்காக இருக்கும், பட் அவரோட ஸ்டைல்லே இருக்கும். எவ்ரி ஃபிலிம் எல்லா இடத்துலையுமே அவர் ஸ்ப்ரிங்ஸ்டீனாக தான் பார்த்தேன். மை ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர்னு சொல்லலாம். படத்தோட டைரக்டர் ஸ்காட் கூப்பருக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயோபிக்கை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது போக ப்ரூஸோட சாங்ஸ் எல்லாத்தையுமே ஜெரமியவே பாட வச்சிருந்தாரு. அவங்க நினச்சிருந்தா ஒரிஜினல் சாங்ஸை தூக்கி அப்படியே போட்டுக்கலாம், பட் படத்துக்கு ஒரு ஃப்ளேவர், ஒரு யூனிக்கான செட்டப் இருக்கணும்னு அந்த ஆக்டரையே பாட வச்சது ஒரு பயங்கரமான ஐடியா. எனக்கு பர்சனலாக இந்த படம் என்னை ஹீல் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அவங்கவுங்க பர்சனல் ட்ராமாஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இந்த படத்தோடைய ஓவரால் தாட் வந்து மாறலாம், பட் எனக்கு இந்த படம் ஒரு ஹீலிங் ஃபேக்டராகவே இருந்தது. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா 9.4 out of 10 கொடுப்பேன். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க, ஒரு பயங்கரமான யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே.